பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை. உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் அழவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்றார். யார சொல்றார்? இதுக்கு முந்தைய வசனங்கள படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். பின்னும் கர்த்தர் சொன்னது, இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன், இவர்கள் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள்னு. அதை தான் நம்ம பார்த்த வசனத்தில் பார்த்தோம். நாங்கள் எல்லாம் செய்கிறோம், ஆனால் யாருமே எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்படி எனில் யோவான் ஸ்நானன் அப்பம் புசியாதவனும் திராட்சரசம் புரியாதவனுமாய் வந்தான். அதற்கு நீங்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்கிறீர்கள். மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு நீங்கள், இதோ போஜன பிரியனும் மதுமான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் செய்கிறேன் என்கிறீர்கள். என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, நின்னா குத்தம், உட்கார்ந்தா குத்தம், எதை பார்த்தாலும் குத்தம் தான். குற்றமே சொல்லிட்டு இருக்கிறீங்க. செயல்பாடுகள் எதுவுமே உங்களிடத்துல இல்லை. குற்றம் குறை கூறுகிறது மாத்திரம்தான் உங்களிடத்துல இருக்குது. இதை ஆண்டவர் யாருக்காக சொல்றாரு அப்படின்னா, ஒரு கூட்டம் இன்னைக்கு இருக்கு. குற்றம் குறை கூறுகிறதற்குன்னே ஒரு கூட்டம் இருக்கிறது. அதுவும் மெயினா கிறிஸ்தவர்களை, கிறிஸ்தவ ஊழியக்காரர்களை குற்றம் குறை கூறுகிறதற்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு. அவங்கள பார்த்து தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய பிரச்சனை தான் என்ன, நீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க? அப்படி இருந்தாலும் குற்றங்கிறீங்க, இப்படி இருந்தாலும் குற்றங்கிறீங்க. அப்ப எப்படித்தான் இருக்கணும்? எங்களை இவ்வளவு குற்றம் சொல்றீங்களே, நீங்க முதல்ல சரியானபடி செயல்படுகிறீர்களா? இதைத்தான் இங்க ஆண்டவர் கேட்கிறார். உங்க செயல்பாடுகள் சரியானபடி இருக்கா? கர்த்தர் நீதிபரர் என்று நீங்க அறிக்கையிடுறீங்களா? அப்படி அறிக்கையிடுறவங்களா இருந்தா எப்படி இப்படி மோசமான எண்ணம் கொண்டவர்களாக உங்களால இருக்க முடியுது? மற்றவர்களை விமர்சிக்கிறவர்களாய், மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவர்களாய், அதுவும் மெயினா கிறிஸ்தவர்களை, கிறிஸ்தவ ஊழியக்காரர்களை. எங்கேருந்து வந்துச்சு இந்த துணிகரம்? வேதத்துல இது எழுதி தந்திருக்கிறதா? கிறிஸ்தவ ஊழியக்காரர்களை தூஷிங்க, கிறிஸ்தவ ஊழியக்காரர்களை குற்றப்படுத்துங்க, கிறிஸ்தவ ஊழியக்காரர்களை அவமானப்படுத்துங்க. வேதத்துல எழுதி தந்திருக்கிறானா? எங்கேருந்து வந்தது உங்களுக்கு இந்த தைரியம்? அதுவும் கிறிஸ்தவர்களே கிறிஸ்தவர்களை தீமைகளை செய்து கொண்டிருக்கிறீங்க. வெறுப்புகளை கக்கி கொண்டிருக்கிறீங்க. இது எங்கேருந்து வந்தது? யார் கொடுத்தது? யார் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது? நியாய தீர்ப்பை கொடுக்கிறதற்கு யார் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது? நான் உங்களுக்கு கொடுத்தேன், நான் ஏசப்பா கேட்கிறார். ஒரு சில கூட்டம் இருக்கிறீங்களே, இனிமேலாவது திருந்துங்க. ஈஸியா குற்றப்படுத்துறீங்க, ஊழியக்காரர்களை குற்றப்படுத்துறீங்க. அதுக்காக ஊழியக்காரர்கள் எல்லாரும் நல்லவர்கள் என்று நான் சொல்ல வரல. குறை இருக்கு, இல்லைன்னு இல்லை. அது கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் கரத்திலே விட்டு அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டியதுதான் நம்மளுடைய கடமை. அவர்கள் மனம் திரும்பணும், ஆண்டவர் பக்கம் வரணும், ஆண்டவருக்காக உண்மையாய் உத்தமமாய் ஊழியம் செய்யணும், அவர்களும் நித்திய ஜீவனை பெறணும், பரலோகத்தில் வாசம் செய்யணும்னு ஜெபம் பண்ணணும். அதை விட்டுட்டு ஒவ்வொரு ஊழியக்காரர்களை வைத்து அவளை கேலி கிண்டல் செய்து அதிகமாய் அவர்களை
தகாத வார்த்தைகளினாலே விமர்சித்து நீங்க செய்கிற காரியங்கள் மிக கேவலமான காரியங்கள்னு சொல்றாரு ஆண்டவர். இந்த வசனத்துல சொல்றார்ல, இந்த பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். கீழ்ப்படியாத பிள்ளைகள், அடங்காத பிள்ளைகள். இப்படி தகுதியை கொண்ட நீங்கள் எப்படி தேவ ஊழியக்காரர்களை தூஷிக்கிறீர்கள்? எப்படி அவர்களை நிந்திக்கிறீர்கள்? ஆண்டவர் கேட்கிறாரு, அப்ப உங்க பார்வையில அப்ப யாரு தான்ப்பா நல்லவ? எத்தனையோ ஊழியக்காரர்கள் வந்திருக்காங்க. எவ்வளோ ஊழியக்காரர்கள் ஆண்டவருக்காகவே வாழ்ந்திருக்கிறாங்க. ஆத்துமாக்கள ஆதாயம் பண்ணியிருக்காங்க. ஆண்டவருக்கு நேராக திருப்பியிருக்கிறாங்க. இவ்வளோ காரியங்களை செய்திருக்காங்களே! வாழ்க்கைய அர்ப்பணிச்சிருக்காங்களே! ஒப்பு கொடுத்திருக்காங்களே! இப்போ உங்களுக்கு யாரு தான் நல்லவர்கள்? எந்த ஊழியக்காரர்கள்லாம் நல்லவர்கள்? எல்லாரையும் எடுத்து நீங்க பொதுவா பேசிட்டு இருக்கிறீங்களே! அப்போ உங்களுக்கு யாரு தான் நல்லவங்க? நீ பேசுறியே, நீ முதல்ல சரியானவனா? வேதம் இத தான் உனக்கு சொல்லிக் குடுத்ததா? மத்த ஊழியக்காரங்கள குறை சொல்லி, நீ பணம் சம்பாரின்னு. மத்த ஊழியக்காரர்கள கேவலப்படுத்தி, நீ ஆதாயப்படுன்னு சொல்லிக் குடுத்ததா? இது எவ்வளவு கேவலமான காரியம். எவ்வளவு அருவருக்கத்தக்க காரியம். ஆண்டவர் கடுமையா எச்சரிக்கிறார் இப்படிப்பட்டவர்களுக்கு. ஏன்னு தெரியல. இன்னைக்கு ஆண்டவர் எதுக்காக இந்த வசனத்த கொடுத்தாருன்னு தெரியல. ஆனா ஒண்ணு, இத மனதில் வைத்துக் கொள்ளுங்க. கிறிஸ்தவ ஊழியக்காரர்களை அதிகமாய் தூஷிக்கிறவர்களே, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. கிறிஸ்தவர்களை அதிகமாய் தூஷிக்கிறவர்களே, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுவும் என்னன்னா, வேற யாரும் தூஷிக்கல. வெளியில யாரும் தூஷிக்கல. தன் குடும்பத்தில தூஷிக்கிறான். கிறிஸ்தவனே கிறிஸ்தவன தூஷிக்கிறான். கிறிஸ்தவளே கிறிஸ்தவள தூஷிக்கிறான். காரணம் பணம், பேர், புகழ் இது கிடைச்சா போதும். அதுக்காக நான் யார வேணாலும், எப்படி வேணாலும் பேசுவேன். இப்ப உலகத்தானுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? உலகத்தானும் அத தான் செய்றான். தனக்கு என்ன ஏதாவது கிடைக்கணும், தனக்கு நல்லது நடக்கணும்னா மத்தவங்களுக்கு என்ன நடந்தாலும் பரவால்ல. எந்த நிலைக்கு வேணாலும் நான் போவேன்ற நிலைப்பாட்டில இருக்கிற உலகத்தானுக்கும், உனக்கும் என்ன வித்தியாசம்னு ஆண்டவர் கேட்கிறாரு இங்க. முடிஞ்சா அவங்களுக்காக பிரேயர் பண்ணுங்க. மனம் திரும்பணும்னு பிரேயர் பண்ணுங்க. அத விட்டுட்டு தூஷிக்கிறேங்கிற பேர்ல உங்களுடைய ஆதாயத்திற்காக, நீங்க ஆதாயப்படணுங்கிறதுக்காக, பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக, அவர்கள வச்சு அவங்க வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்காதீங்க. இது இவ்வளவும் உங்களுக்கு சாபம். சாபம் மட்டும் தான். நீங்க நெனச்சிட்டு இருக்கீங்க. நீங்க செய்றது மிகப்பெரிய தவறு. மிகப்பெரிய சாபக்கேடான ஒன்று. வேதத்தில ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரைக்கும் எங்க ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார்? இப்படிப்பட்ட வார்த்தைகளை எங்கே எழுதி தந்திருக்கிறார்? ஊழியக்காரர்களை விமர்சிங்க, அவங்கள அவமானப்படுத்துங்க, கேலி கிண்டல் பண்ணுங்க, அவங்கள வச்சு ஆதாயம் பண்ணிக்கங்க அப்படின்னு எங்க எழுதி கொடுத்திருக்கிறார்? தவறு செஞ்சா நம்ம சுட்டி காமிக்கலாம். இத நீங்க பண்ணியிருக்கீங்க, செஞ்சிருக்கீங்கன்னு. அதுவும் ஒரு கனத்துடன் செய்யணும். 1000 தான் இருந்தாலும் அவர்கள் ஊழியக்காரர்கள். தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். அவங்க இப்ப விடுதலையில இருக்காங்க. அவங்க மீட்கப்படுவாங்க. அவங்க மீட்கப்பட மாட்டாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? அப்படிங்கிறது தான் கர்த்தர் கேட்கிறார். பேசுகிற நாம பெரிய யோக்கியர்களா? நாம முதல்ல நம்மள சரி பண்ணுவோம். அப்புறம் மற்றவர்களிடத்துல போவோம். கர்த்தர் கொடுக்கிற கடுமையான எச்சரிக்கை இதுதான். மீண்டும், மீண்டும் நீங்க இத செய்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு சாபத்தை வருவிக்கிறதல்ல. உங்க ஒட்டுமொத்த சந்ததிக்கே சாபத்தை வருவித்துக் கொடுக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.